முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யூஜி டிஆர்பி மேக்ஸில் யூனிட் 1 அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிட் 1ல் ஒரு 200 எம்சிக்யூ இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 200 எம்சிக்யூ. டோட்டலாக ஒரு 2000 எம்சிக்யூ இருக்குது. யாருக்கு தேவைன்னாலையும் வாங்கிக்கோங்க. ஸ்பைரல் பண்ணி பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? 1000 எம்சிக்கு ஒரு ஸ்பைரலு, இன்னொரு 1000 எம்சிக்கு ஒரு ஸ்பைரல். ஒரு 1000 எம்சிக்கு வந்து 300 பேஜ் இருக்குது. இன்னொரு 1000 எம்சிக்கு அது ஒரு 400 பேஜ் இருக்குது. சரிங்களா? இப்படி இந்த 300-400 பேஜ்னா நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு சாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 51 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 100 கொஸ்டின் இருக்குது. அதில் 51th கொஸ்டின் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 200 கொஸ்டின் இருக்குது. 2000 எம்சிக்யூ கொஸ்டின். அதுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சு வித் ஃபார்முலாவோட நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 9489288795. ஓகேவா? அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நடக்குது இல்லை, அதில் டெஸ்ட் 4 நடக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே ஒரு யூனிட்ல 4 டெஸ்ட். 4வது டெஸ்ட் தான் நடக்க போகுது. அடுத்த டெஸ்ட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரி, 4வது டெஸ்ட்டு டாபிக் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் அல்ஜிப்ராவில் ட்ரிக்னாமெட்ரிக்ன்ற டாபிக் தான் 4வது டெஸ்ட். சரிங்களா? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பங்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. 1500 தான் டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? மொத்தம் 60 டெஸ்ட் வரும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி இதில் வந்து 3 மாடல் டெஸ்ட்டும் இன்க்ளூடு. ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? 150 கொஸ்டின், 3 மாடல் கொஸ்டின்னா பார்த்துங்க. இதே ஒரு 450 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? யூனிட் வைஸ் கொஸ்டின் வரும், டெஸ்ட் வரும். 2 யூனிட் டெஸ்ட்டு, 50% டெஸ்ட், அதாவது 5 யூனிட் டெஸ்ட்டு, டோட்டலாக 60 டெஸ்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்டையும் 4 நாளாக பிடிச்சிட்டோம். சரிங்களா? டெஸ்ட் எழுதினுக்கிறவங்களாம் நல்ல மார்க் எடுத்துக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் 24 எடுக்கிறாங்க. 25 கொஸ்டின் கொடுக்குறேன். யூனிட் டெஸ்ட்டில் 24 எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் டெஸ்ட் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்புறம் 2 யூனிட்டாக கம்பைன் வரும். அது வந்து 100 கொஸ்டின் டெஸ்ட். சரிங்களா? சரி, டோட்டலாக இந்த 60லேயும் நல்லா கவர் ஆகிடும் கிட்டத்தட்ட. இப்போ 10 யூனிட் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 டெஸ்ட் வரும். ஒரு டெஸ்ட்டுக்கு 25 கொஸ்டின். 40 டெஸ்ட்னா 40 × 25 கணக்கு போடுறது. 1000 எம்சிக்கு இது தனியாக வந்துடுது. சரிங்களா? இந்த யூனிட் டெஸ்ட்லேயே 1000 எம்சிக்கு வந்தது. அப்புறம் யூனிட் வைஸ் 50 கொஸ்டின். சரிங்களா? அது இதுவே கிட்டத்தட்ட 1700 1800 எம்சிக்கு வந்துடுது. சரி, 1800 எம்சிக்கு வந்துடும். இதுவே கிட்டத்தட்ட 2000 எம்சிக்கு வந்துடும். நான் ஒரு 2000 எம்சிக்கு தனியாக ஜெராக்ஸ் ஸ்பைரல் வச்சுருக்கேன். அது வாங்கினீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 எம்சிக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? 2000 எம்சிக்கு ஸ்பைரல் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு 2000 எம்சிக்கு கவர் ஆயிரும். டோட்டலாக 4000 எம்சிக்கு உங்களுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு எம்சிக்கு பார்க்கலாம். 51th கொஸ்டின் பாருங்கள். Which of the following is the expansion of cos power nx when n is positive integer? கீழே பாருங்க, தமிழில் கொடுத்துருக்கேன். n ஒரு மிகைமுழு எண் எனில் காஸ் பவர் nxின் விரிவு எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க போகிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் படிச்சுட்டு ஒரு டைம் தமிழில் படிச்சிங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும் கொஸ்டின். சரிங்களா? சும்மா வரல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா போதும். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களும் இங்கிலீஷ் மீடியத்தை ஒரு டைம் கொஸ்டின் ரீட் பண்ணிடணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு டிஆர்பி எக்ஸாமில் தமிழ் இங்கிலீஷ் 2 சேர்த்து தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு பேஜை பாதியாக பிரித்து இந்த பக்கம் இங்கிலீஷ் இந்த பக்கம் தமிழ் கொடுப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு தமிழ் இங்கிலீஷ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஆப்ஷன் கொடுப்பாங்க, அடுத்து தமிழ் கொஸ்டின் ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் 2த்தையும் ரீட் அவுட் பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா காஸ் பவர் nxனுடைய விரிவு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த அடுக்கில் இருக்கிற எண் வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தா என்ன விரிவுன்னு கேட்குறாங்க. நம்ம காஸ் பவர் nxனுடைய விரிவு மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். என்ன காஸ் பவர் nxனுடைய விரிவு பாருங்க கொடுத்துருக்கேன். டீடைல்டு ஆன்சர் ஐடென்டிட்டி 2 cos x = e power ix plus e power minus ix. இப்போ e power ixையும் e power minus ixையும் ஆட் பண்ணால் 2 cos x வருது. இது உங்களுக்கு தெரியும். e power ix என்னன்னு தெரியும். e power ix என்னது? cos x plus i sin x. இதுதான் e power ix. e power i டேன் பண்ணால் cos θ plus i sin θ வரும். சரிங்களா? அப்புறம் 2 cos x 2 பக்கமும் n எடுக்கிறோம். இங்கே பவர் n வரும், அப்புறம் இந்த பக்கம் பவர் n வரும். சரிங்களா? அதுதான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வருது. இப்போ இந்த e power ix e power இதெல்லாம் வந்து நம்ம படிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம காஸ் பவர் nxனுடைய ஃபார்முலா வந்து இது நம்ம படித்து வச்சுருக்கோம். சரிங்களா? இது நம்ம நோட்ஸ் வாங்கிறவங்களுக்கு கிளியராக இதை பார்த்தோன்னே தெரியும். இதை வந்து மனப்பாடம் பண்ணணும் ஃபார்முலாவை. சரிங்களா? ஃபார்முலா மனப்பாடம் பண்ணினா தான் வந்துடும். ஒரு 1/2 power n - 1 cos nx plus n
காஸ் என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இங்கே என் எப்படி வந்திருக்கு அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க பாருங்க. 1/2 பவர் n மைனஸ் ஒன் காஸ் என் எக்ஸ் ப்ளஸ் என்சி ஒன்னு வருது. என்சி ஒன்னுன்னா என்னது என். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸ் படிக்கிறீங்க என்சி ஒன்னுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்சி டூனா என்னது என் மைனஸ் ஒன் இதோட பை 1/2ன்னு வரணும் சரிங்களா. இதெல்லாம் மேக்ஸ் படிச்சுக்கணும். ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. சரி இதுதான் ஃபார்முலா ஏ ஆன்சர் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி நம்ம நோட்ஸில் கிளீனாக கொடுத்துருக்கோம் இது இந்த ஃபார்முலாவை சரிங்களா. எல்லா ஃபார்முலாவும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நல்லா படிக்கணும். சரி அடுத்து 52 கொஸ்டின் பாருங்கள். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் nx என்னன்னு சரிங்களா. இது பவரில் இல்லை சைன் nx இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிகின் வித் சைன் nxனுடைய ஃபார்முலா கேட்குறாங்க. அது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகணும் சைன் எக்ஸும் காஸ் எக்ஸ்லையும் ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. சைன் nxின் விரிவு சைன் எக்ஸ் மற்றும் காஸ் எக்ஸின் அடுக்குகளில் எதனுடன் தொடங்குகிறது அப்படிங்கிறாங்க. சைனு காசு ரெண்டும் சேர்ந்து வரணும் சரிங்களா. பாருங்க ஆன்சர் ஏ தான் பார்த்தோன்னே சொல்லிடலாம். பியில் பாரு காஸ் nx மட்டும் தான் இருக்குது. இதில் என் சைன் பவர் nx தான் இருக்குது. சைன் பவர் nx மைனஸ் காஸ் பவர் nx இருக்குது. நம்ம என்ன கேட்குறாங்க சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ரெண்டு சேர்ந்து வர மாதிரி இருக்குது. சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சேர்ந்து வரது இது ஒன்று தான் சரிங்களா. அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். டிமாவிஸ் தியர் தான் சரிங்களா. டிமாவிஸ் தியர்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் பவர் என் அப்படின்னா டிமாவிஸ் தியர் என்ன சொல்லுது காஸ் nx ப்ளஸ் ஐ சைன் nx இதான் சொல்லுது ஓகேங்களா. இந்த பவர் இன்சைடு வருது அதான் டிமாவிஸ் தியரம். அடுத்தது பாருங்க இதான் கொடுத்துருக்கேன். பவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் இமேஜினரி பார்ட்டிஸ் இதான் கொடுத்துருக்காங்க. என்சி ஒன்னு தான் சொல்லியிருக்கேன் என் அதான் என் எழுதிருக்கோம் மேலே. காஸ் பவர் n மைனஸ் ஒன்று சைன் பவர் 1x சரிங்களா. பவர் பாருங்க n மைனஸ் ஒன்று இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக n வந்துடும் பவர் தான் மீனிங் சரிங்களா. சரி மனப்பாடம் பண்ணணும். பார்த்துனே இருந்தீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும். அடுத்தது மூணாவது கொஸ்டின் போகலாம். இன் தி சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட் த சம்மேஷன் ஆஃப் சீரீஸ்னா சிக்மா சி அண்ட் எஸ் ரெப்ரசன்ட் அதாவது தொடர்களின் கூடுதல் காணும் சி பிளஸ் ஐஎஸ் முறையில் சி மற்றும் எஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. என்ன சி மற்றும் எஸ் சின்னா காசு எஸ்னா சைனு ஓகேங்களா. காசு சைன் தான் சரி. காசு சைனு சம்மேஷன் சொல்லிட்டாங்க சரியா. தொடர்களின் கூடுதல் காணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சேர்த்தணும் சம்மேஷன் சேர்த்தனா என்ன வரும் காஸ் டீட்டாக்கு சம்மேஷன் சேர்த்தனா காஸ் என் டீட்டா சைன் டீட்டாக்கு சம்மேஷன் சேர்த்தனா சைன் என் டீட்டா அவ்வளோதான் சரிங்களா. அது ஆன்சர் ஏ ஆன்சர் காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா சம்மேஷன் போடணும் ஓகேங்களா. கீழே வீடியோவாக கொடுத்துருக்கேன். The method involving combining cosine series and sin series into complex expansion c plus i is equal to an e power i n theta which is often easier to sum ஓகேங்களா. e power i n theta என்னங்க e cos n theta plus i sin n theta அதான் மீனிங் சரிங்களா. இந்த டீட்டெயில்டு இதை நீங்கள் பார்க்காமே பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இங்கே. அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு டைரெக்டாக தெரியுதுன்னா அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டீட்டெயில் ஆன்சரை பார்த்துக்குங்க. இது 54வது கொஸ்டின். The expansion of sin x is ascending powers of x. X-இன் ஏறு வரிசை அடுக்களில் sin x-இன் விரிவு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதுதான் x minus x cube by 3 factorial plus x power 4 5 by 5 factorial. ஏன் வர கொடுத்துருக்கேன் sin x is an odd function. sin x odd function தானே அதுவே நிறைய பேர் தெரியறதில்ல. டாக்டர்னு சொல்லணும். sin x-னா odd function, cos x-னா even function, tan x-னா odd function. மேக்ஸ் படிச்சுக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிலன்னா கற்றுக்குங்க. இப்போ புதுசாக கற்றுக்குங்க. ஃபிங்கர் டிப்பில் வச்சுங்க. எதுவுமே தெரியாமல் நம்ம படிக்கணும்னு உட்காந்து இருந்தால் ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ஒரு பேப்பரில் எழுதணும். ஒரு நோட் போட்டு எழுதணும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு விரிவாக எழுதிக்கணும். ஒரு வீடியோவை பார்க்குறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா திருப்பி அந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? திருப்பி ரிப்பீட்டாக பார்க்குறதே ரொம்ப ரேர் தானே. எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். கொஸ்டின்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதுக்கு ஆன்சர் எழுதி திருப்பி நாளைக்கு அடுத்த நாள் ஒரு டைம் பார்க்கணும். மொத்தமாக உட்காந்து புரியலன்னு சொல்லி உட்காந்துக்கூடாது சரிங்களா. படித்தாதான் புரியும். ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்கச்சக்க டைம் ஒர்க் அவுட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? சரி இப்போ சைனஸ் ஈஸியான ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். மெக்லாரின் எக்ஸ்பான்ஸில் ஒன்லி ஆட் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வரும் சரிங்களா. பவரில் பாருங்கள் x பவர் 1 x கியூபு x பவர் 5 ஆட் பவர்ஸ் வரும் சரிங்களா. சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் இதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் கேட்டோம்னே சொல்லணும் சரிங்களா. மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பண்ணுங்க. சைன் எக்ஸ்னா என்ன விரிவாக கொடுத்துருக்கேன். காஸ் எக்ஸ்னா என்ன tan x என்னன்னு நோட்ஸில் கொடுத்துருக்கேன். வரிசையாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த ரிலேஷன் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை அதாவது சர்க்குலர் ஃபங்க்ஷனுக்கும் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. வட்ட மற்றும் ஹைப்பர்போலிக் சார்பு கேட்டீங்கன்னா தொடர்பு சைன் ஐ எக்ஸுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஐன்னு வந்தால் அச்சுன்னு வந்தால் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். சைன் எக்ஸ் எக்ஸ் அப்படி வந்துச்சுன்னா அது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் அதான் கேட்குறாங்க. இப்போ சைன் ஆஃப் ஐ எக்ஸினுடைய விரிவாக்கம் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா ஐ சைன் ஹெச் எக்ஸ் அவ்வளோதான் சரிங்களா. என்ன காஸ் ஐ எக்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
கமாண்டில் சொல்லுங்கள் காஸ் ஐஎக்ஸ்னா என்ன படிச்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரிங்களா? சைன் ஐஎக்ஸ்னா ஐ வெளியே வந்துடும், இங்கே வந்து அதோடைய ஹெச் ஒன்று சேர்ந்துடும், ஐ சைன் ஹெச்எக்ஸ். ஓகேங்களா? சரி, விரிவாக என்ன வந்துச்சுன்னு கொடுத்துருக்கோம். டீட்டெயிலாக படிக்கிறதா படிங்க. இல்லை சைன் ஐஎக்ஸ்னா ஐ சைன் ஹெச்எக்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 56வது, இந்த ஜென்ரல் வேல்யூ ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐவை என்னன்னு இது டிஆர்பி கேட்டான்னு நினைக்கிறேன் போன வருஷம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய், லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா என்னது, லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா ஆர் இ பவர் ஐடிட்டா, இதான் போலப்பான். சரிங்களா? அப்போ லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா என்ன வரும், லாக் ஆர் இ பவர் ஐடிட்டா, இப்படி அதனால தான் நம்மளுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணணும், லாக் ஆர் பிளஸ் லாக் இ பவர் ஐடிட்டா. ஓகேங்களா? சரி, லாக் ஆர் கீழே கொடுத்தோம், ஜென்ரல் லாகர்தமிக் லாக் இஸ் இக்குவல் டு, அவங்க நல்லா எழுதிட்டாங்க. இதை மனப்பாடம் பண்ணிங்கனாலே ஓகே. இது எப்படி வந்துச்சுன்னா நான் இங்கே மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஆறுன்னா மாடலஸ் ஜெட், அதையும் கொடுத்தாங்க பாரு, மாடல் ஜெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஆறு. டீட்டான்னா 10 ஒய் பை எக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து 12th புக்கில் இருக்குது. 12th புக்கில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் தரவு பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஈஸி. ஏற்கனவே படித்து வச்சிருக்கணும். எப்பயும் ஒன்றும் கட்டு போயில 12th புக் எடுத்து படிக்க வேண்டியது தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸாம் கால்குலேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் படிக்க முடியாது. 12th புக்கெலாம் உட்காந்து படிக்க முடியாது. எக்ஸாம் கால்குலேட் பண்ணிட்டாங்க, 12th புக் உட்காந்து படிக்க முடியுமா? இப்போ படிச்சு வச்சுக்கோங்க. 12th புக் சும்மா படிக்கணும்னா மனவாளம் பண்ணி தரணும், சும்மா ஓரளவு ஒரு டைம் பார்த்துடணும். சரிங்களா? சரி, லாகு ஆறுன்ற இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம், அங்கே பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவரில் 1/2 ப்ளஸ் லாகு இ பவர், இங்கே லாகையும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ என்ன வரும், ஐ டீட்டா மட்டும்தான் வரும். சரி, ஐ டீட்டாக்கு போல என்னது, tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த 1/2 முன்னாடி இருக்கிறது எங்கே வந்துடும், இந்த பவர் இருக்கிறது முன்னாடி வந்துடும். 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸுங்கிறது அது பிரின்சிபல் வேல்யூ. ஜென்ரல் வேல்யூனா என்ன பண்ணும், 2n π சேர்த்துரும், 2n π ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அப்போ எது ஆன்சரு, ஏ தான் ஆன்சர். ஏன் சார் இங்கே 2n π சேர்த்துருவாங்க பாருங்க, ஐ இன்ட்டு 2n π இருக்குதுங்களா, ஏன் சார் 2n π சேர்த்துறோம், வேறு எதுனா சேர்த்துக்கூடாதா? எங்கள் ஒரு சர்க்கிளுக்கு 2π தாங்க, 2π தானே ஒரு சர்க்கிள் வரும். அடுத்த சர்க்கிளுக்கு என்ன வரும், 4π வந்துடும். 360 என்ன பையனா என்னங்க, பையனா என்னன்னு நான் கேட்டேன், நீங்கள் சொல்லணும் டக்குன்னு. 180 டிகிரி 2πனா 360 டிகிரி, பையனா 180 டிகிரி 2πனா 360 தெரியல சார். 2πனா 360 தெரியும் சார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இப்போ கேட்கும்போது ஞாபகம் வரல சார். ஞாபகம் வரணும், மூளையை ஷார்ப் பண்ணணும். சரிங்களா? மூளையை ஷார்ப் பண்ணணும், படிச்சுட்டே இருக்கணும். மேக்ஸு ஃபோனை எடுத்தால் மேக்ஸ் படிக்கணும். யூடியூப்பை வேறு எதுனா பார்த்துக்கினேன் மூளையெல்லாம் இது கெடுத்துன்னு உட்காந்துக்கூடாது. மேக்ஸ் ஒன்று தான் யூடியூப்பில் பார்க்கணும். நீங்கள் மேக்ஸ் ஒன்றே தான் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் மேக்ஸ் மட்டும் தான் வரும். உங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்காந்துங்கன்னா அதுதான் வரும். அப்போ மூளைலாம் எப்படி வேலை செய்யும், புரிஞ்சுங்களா? 2πனா 360 டிகிரி வரலைன்னா, ஞாபகம் வரலைன்னா உங்களுக்கு மூளை வேலை செய்யலைன்னு அர்த்தம். மூளை வேலை செய்யணும்னா மேக்ஸ் ஒன்றையே திரும்ப பக்கம் போக மேக்ஸாகவே இருக்கணும், அதை படிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் மூளை வேலை செய்யணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணுற வரைக்கும் மேக்ஸ் பாருங்கள் ஃபோனில், அதுக்கப்புறம் வேறு எதுனா பாருங்கள். சரிங்களா? ஒன்னே படிங்க, மேக்ஸே படிங்க. சரிங்களா? சரி, 2n π சேர்த்துறோம். அடுத்த ரவுண்டுக்கு 6π, அப்படி ஒவ்வொரு ரவுண்டாக போயிட்டே இருக்குது. ஜென்ரலாக அதுக்கு தான் 2n π சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா? 2n π சேர்த்துட்டிங்கன்னா என்ன வந்துடும், எனக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0, 1 போட்டினா 2π, 2 போட்டினா 4π, 3 போட்டினா 6π, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் 56க்கு ஏ ஆன்சர். விரிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? 57 பாருங்க, சிம்பிள் கொஸ்டின். காஸ் h ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் sin h ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 1 ஆன்சரு. ஓகேங்களா? இப்போ கீழே கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபார் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா 1, இது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம். அதனால இது வந்து 1. காஸ் h ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin h ஸ்கொயர்னா அதுவும் என்னது, 1 தான். சரிங்களா? பார்த்து 0 போட்டு போகிறீங்க. sin h ஸ்கொயர் மைனஸ் காஸ் h ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா என்ன சார், அதுக்கெல்லாம் 1 சார், அப்படிலாம் கிடையாது. காஸ் h ஸ்கொயர் மைனஸ் sin h ஸ்கொயர் வந்தால் தான் 1. ஓகேங்களா? சரி, அது என்ன வரும், the principal value of logarithm of a complex number is obtained by setting n equal to, இப்போ தான் சொன்னேன். சரிங்களா? இப்போ தான் என்ன சொன்ன சொல்லுங்க, log z விரிவாக போட்டோங்களா, log x plus iy போட்டோமா, log x plus iy 1/2 log of போட்டோமா, x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஐ இன்ட்டு டீட்டா ப்ளஸ் அதை tan minus y by 2n π அப்படின்னு போட்டோம். இந்த 2n என்னுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா இது பிரின்சிபல் வேல்யூ. ஓகேங்களா? n ஈக்குவல் தான் என்னன்னு கேட்குறாங்க, n ஈக்குவல் என்னென்ன அப்ளை பண்ணணும், 0ன்னு அப்ளை பண்ணணும். சரிங்களா? பிரின்சிபல் வேல்யூ, ஏன்னா இது கேன்சல் ஆயிரும். 1ன்னு போட்டிங்கன்னா அடுத்த வேல்யூ, 2ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ வரும். ஜென்ரல் வேல்யூ தான் 2n π ஆட் பண்ணுறோம்.
பிரின்சிபல் வேல்யூ வேணும்னா எனக்கு கூட 0 அப்ளை பண்ணால் அதான் பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா? அதான் முதன்மை மதிப்பை தீர்மானிக்க n = 0 அப்ளை பண்ண வேண்டும். ஓகேங்களா? சரி, கீழே விரிவாக கொடுத்துருக்கேன். கரஸ்பாண்டிங் n = 0. வேறு பிரின்சிபல் வேல்யூ -πலேருந்து +π வரைக்கும் தான் வரும். இது இம்பார்ட்டன்ட். -πக்கு ஓப்பன் பிரைட் வரும், +πக்கு க்ளோஸ் பிரைட் வரும். உங்களால் நோட்ஸ் நல்லா க்ளீனாக பார்க்கணும், மற்றமாக படிக்கக்கூடாது. -π இதில் இன்க்ளூட் ஆகாது பிரின்சிபல் வேல்யூவில், +π இன்க்ளூட் ஆகும். -πக்கு அடுத்த நம்பர்லேருந்து இது இந்த ஓப்பனிங்க க்ளோஸ்டு பொறுமையாக பார்க்கணும். ஓகேங்களா? நோட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன், பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் பல நாள் ஆச்சு இந்த 1000 MCQ எடுக்கிறது. நீங்கள் டக்குன்னு வாங்குறீங்க, அது பல நாள் ஆச்சு. இது பல நாள்னா மாதக்கணக்காச்சு. சரிங்களா? 2000 MCQ இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஒரு 2000 வந்துடும், கிட்டத்தட்ட 2000 வந்துடும் MCQ. சரிங்களா? டோட்டலாக 4000 MCQ கவர் ஆகுது. சரிங்களா? டெஸ்ட் பேட்சுக்கு சொல்லிட்டேன் 1500 தான் ஃபீஸ், ரொம்ப ரொம்ப கம்மி. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த 2000 MCQ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9489288795 இது கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஃபீஸ் சொல்லுவாங்க, எவ்வளோன்ட்டு. ஸ்பைரல் பெண்டிங் கொரியரில் ஓடிக்கே வந்துடும். அட்ரஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கொரியருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க டீம். சரிங்களா? நல்லாயிருக்கும், வாங்கி படிங்க. நோட்ஸ் வேணுனாலும் வாங்கிக்க. 10 யூனிட் நோட்ஸ் இருக்குது. 10 யூனிட் நோட்ஸ் சில காம்போ மாதிரி கூட வாங்கிக்கோங்க. 10 யூனிட் நோட்ஸு, அப்புறம் 2000 MCQ. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 150 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டீட்டெயில்டு ஆன்சரு, அதுவும் ஸ்பெல் தனியாக இருக்குது. அப்புறம் டெஸ்ட் பேட்ச்சு, அதெல்லாம் ஒரு காம்போ மாதிரி இருக்குது. சரிங்களா? வேணுன்னா வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க. சரிங்களா? உட்காந்து ஏதோ ஒரு நோட்ஸை வச்சுக்கின்னு ஒழுங்காக ஜெராக்ஸ் இல்லாத நோட்ஸ் வச்சுக்கின்னு ஊற்றி பார்த்துக்கின்னு என்னன்னே புரியாமல் உட்காந்துக்கின்னு இது நம்ம நோட்ஸ் நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும், பாதி பிரிண்டிங்கில் இருக்கும். ஏதாவது வேணுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி எதனா இது என்ன சார் இது என்ன சார் நீங்கள் கேட்கலாம் நம்மளை. சரிங்களா? உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க. சரி, 10 யூனிட்ஸ் நோட்ஸ் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் 10 யூனிட்ஸ் EGTR நோட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, சைன் இன்வெர்ஷனுடைய எக்ஸ்பிரஸ்டு இன் லாகத்தமிக் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஈஸி தான். லாக் x ப்ளஸ் மனோட பண்ணிடலாம். லாக் ஆஃப் x ப்ளஸ் √(x² + 1) இதுதான் சைன் இன்வெர்ஷனுடைய ஃபார்முலா. நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்னா காஸ் இன்வெர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்தது 60th. The sum of the roots of trigonometric equation expressed as a polynomial in tan theta can be found using tan thetaவில் ஒரு பல்லுறுப்புக்கோவையாக வெளிப்படுத்தப்படும் முக்கோணவியல் சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் எதன் மூலம் கண்டறியப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எதன் மூலம் கண்டுபிடிக்கிறது? சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இந்த சம்மேஷன் tan theta 1ன்னா -a1/, நம்ம படிப்போம்ல, -b/a அடுத்து c/a -d/a ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இடம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது -a1/a0 அப்படின்ற இதை வச்சு இது தேவையில்லை. நம்ம ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அதான் இருக்குது. சரிங்களா? இதை பற்றிலாம் கொடுத்துருக்கேன். இந்த tan theta சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ்ட் as tan theta இதுவும் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கேன், க்ளீனாக கொடுத்துருக்கேன் எல்லாமே. சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். சரிங்களா? புக்லெட் மாதிரி பின்னடிச்செல்லாம் கொடுக்கலைங்க. ஸ்பைரல் பெயிண்டிங் நல்லா படிக்க முடியும் உங்களால். தேவைப்படுறது வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, அப்புறம் பாருங்கள், இது அடுத்தது அடுத்தொன்று எல்லா கொஸ்டினுமே இருக்கும், டீட்டெயில்டு ஆன்சரோடு இருக்கும். சைன் n θ / n சம்மேஷன், இதுக்கு என்ன ஆன்சரு டீட்டெயில்டு. சரிங்களா? தமிழ்லேயும் இருக்கும் கொஸ்டின், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தேவைப்படுறாங்க. பெருமாட் லிட்டில் தியரம், அது எப்படி ஃபார்முலா எப்படி வந்துச்சு, டிஆர்பியில் இதெல்லாம் கேட்க பாருங்க. சம்ஸ் இது த ஹையஸ்ட் பவர் ஆஃப் 3 கண்டெய்ன் இன் 100 ஃபேக்டரியல் இஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆன்சர் பாருங்கள் 48 கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லாமே டீட்டெயிலாக சம்ஸ் எல்லாம் பாருங்கள். 10க்கும் குறைவான பகாயன்கள் எண்ணிக்கை, த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் லெஸ் தேன் 10, அது எப்படி வந்துச்சு ஃபார்முலாவில். அது ஜிசிடி ஆஃப் ஏகமாக n = 1 ஐலஸ் ஸ்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சம்ஸு. சரிங்களா? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் A வேல்யூ என்ன எப்படி வந்துச்சு எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் இந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னாவே இந்த 2000 MCக்கும் தர பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பர் ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா? இது யூனிட் 1ல் 100 MCQ. சரிங்களா? யூனிட் 1ல் 100 MCQ. அதில் நான் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 51 60 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சும்மா ஒரு நாளைக்கு டெஸ்ட் எழுதுறவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அல்ஜிப்ரா 100 MCQ. சரிங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்கேன். 3 + √5 ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன், 3 + √5 ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன், ரேஷனல் கோஎஃபிஷியன்ட், தென் அனதர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பார்த்தோன்னே சொல்லலாம் 3 - √5 பி ஆன்சரு. பார்த்தோன்னே சொல்லிடலாம். நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க நோட்ஸ் வாங்கிக்கணும்.
க்ளீனாக இருக்கும், டைப்ரைட்டிங்கு க்ளீனாக இருக்கும். இதில் பார்த்து வாங்கி படித்து அரசு ஆசிரியராக பணியில் சேர என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. நோட்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். 9489288795 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதல் டீட்டெயில் என்னன்னு கிடைக்கும். வாங்கி படித்து பயன்பெறுங்கள். நன்றி. Thanks for watching. Don't forget to subscribe, like and share. Learn Maths with SRT Vijay Maths.